ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை திட்டத்துக்கு 347 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான பணிகள் வேகமாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் கன்னியாகுமரியிலிருந்து ஹவுரா ரயிலை தினமும் இயக்க மக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஐஆர்சிடிசி சர்வர் அடிக்கடி கோளாறாகுது. இதனால் தட்கல் முன்பதிவு செய்ய முடியாமல் பயணிகள் ரொம்ப தவிக்கிறாங்க. இந்த 3 விஷயத்தை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் மற்றும் ஆந்திராவை இணைக்கும் திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை திட்டத்துக்கு 347 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இதனோட பணிகள் இப்போ வேகம் எடுத்திருக்குங்க. தமிழகத்தில் விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருவள்ளூர் மாவட்டம் வழியாக திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை திட்டம் 2006ஆம் ஆண்டே ரயில்வே சார்பில் அறிவிச்சாங்க. மொத்தம் 180 கிலோமீட்டர் தூரத்தை உடைய இந்த ரயில் பாதை திட்டம் பார்த்தீங்கன்னா 21 ஸ்டேஷன்ஸ் இணைக்குங்க. திண்டிவனம், வெள்ளிமேடுபேட்டை, தென்னாறு, வந்தவாசி, மாம்பாக்கம், எருமைவெட்டி, செய்யாறு, இறங்கூர், மாமண்டூர், ஆரணி, தாமரைப்பாக்கம், திமிரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை, வாலாஜா சாலை சந்திப்பு, கொடைக்கல், சோளிங்கர், ஆர்கேபேட்டை, அத்தி மாஞ்சேரிப்பேட்டை, பள்ளிப்பட்டு, பொத்தட்டூர்பேட்டை இந்த வழியாக தான் நகரி செல்லுதுங்க. மொத்தம் 21 ஸ்டேஷனு. இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் தேவைப்படுது. ஆனால் ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் 100 முதல் 300 கோடி ரூபாய் வரையும் தான் நிதி ஒதுக்கியிருக்காங்க. கடந்த 2024-25 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ரூபாய் மட்டும்தான் இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இதனால் இந்த திட்டப்பணிகள் ரொம்பவே தாமதம் ஏற்படுது. போதிய நிதி ஒதுக்காதது நிலம் கையகப்படுத்துறதுல சில பிரச்சனைகள் ஏற்படுறதுனால இந்த திட்டப்பணிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தாமதம் ஆகுதுங்க. தமிழகம் ஆந்திராவை இணைக்கும் முக்கியமான ரயில் திட்டம். ஆனால் கடந்த ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காதனால இந்த ஆண்டில் 347.7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதனால் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் மிக விரைவில் ஆரம்பிக்கும். கன்னியாகுமரி ஹவுரா ரயிலை தினமும் இயக்க கோரிக்கை வச்சுருக்காங்க. கன்னியாகுமரி மேற்கு வங்க மாநிலம் ஹவுரா வாராந்திர ரயிலை பார்த்தீங்கன்னா தினமும் இயக்க வேணும் அப்படின்ட்டு ரயில்வே நிர்வாகத்துக்கு பயணிகர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. கன்னியாகுமரியிலிருந்து மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவுக்கு 2003 முதல் சனிக்கிழமை தோறும் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ட்ரெயினை இயக்குறாங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, விழுப்புரம், சென்னை, எக்மோர் வழியாக தான் இந்த ரயில் செல்லுது. இதில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. ஸ்லீப்பர் கிளாஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 196% அதிகமாக இருக்குது. செகண்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா 182% அதிகமாக இருக்குது. தேர்ட் ஏசியில் 63% ஜாஸ்தியாக இருக்குங்க. சராசரியாக பார்த்தீங்கன்னா இதோட ரிசர்வேஷனு 184% ஜாஸ்தியாக இருக்குங்க. இந்த ரயிலுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்கிறதுனால வாரந்தோறும் இயக்குற இந்த ரயிலை தினமும் இயக்கணும் அப்படின்ட்டு பயணிகள் கோரிக்கை வச்சுருக்காங்க. மதுரையிலிருந்து கன்னியாகுமரி இடையே பார்த்தீங்கன்னா இரட்டை ரயில் பாதை பணிகள் முடிஞ்சிருச்சுங்க. பட் ஆனால் கூடுதலாக எந்த ரயில்களும் இதில் இயக்கப்படலை. புதிய ரயில்களை இயக்காவிட்டாலும் பயணிகள் தேவைக்கான சில ரயில்களையாவது தென் மாவட்டங்களுக்கு நீட்டிக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த கன்னியாகுமரி ஹவுரா இடையே இயக்கப்படும் வாராந்திர ரயிலையாச்சு 2 மார்க்கத்திலையும் கூட்டம் அதிகம் இருக்கிறதுனால வாரத்துக்கு இயக்கப்படுற இந்த ட்ரெயினை டெய்லியும் இயக்கப்படணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல டிக்கெட் எடுத்தவங்களுக்கு கன்ஃபர்மேஷனே ஆக மாட்டுதுங்க. இதனால ரயில்வே வாரியத்துக்கும் சதன் ரயில்வே ஹெட் ஆஃபீஸ்க்கும் கோரிக்கை மனு அமைச்சிருக்காங்க. ஐஆர்டிசி சர்வர் அடிக்கடி கோளாறு ஏற்படுது. இதனால் தட்கல் முன்பதிவு எடுக்கும் பயணிகளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ரயில்வேல பார்த்தீங்கன்னா ஐஆர்டிசி இணையதளத்தில் தட்கல் முன்பதிவு போது அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுது. இதனால் டிக்கெட் எடுக்க முடியாமல் பயணிகள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த இணையதளத்தை பார்த்தீங்கன்னா 82% மேற்பட்டோர் ரயில் முன்பதிவு டிக்கெட் செஞ்சுட்டு இருக்காங்க. பஸ் டிக்கெட், உணவு ஆர்டர், இது போல் வீல் சேர் முன்பதிவு செய்கிறது, இது மாதிரி பல வசதிகள் இந்த ஐஆர்சிடிசியில் இருக்குங்க. கடந்த சில நாட்களாக தட்கல் முன்பதிவு டிக்கெட் துவங்கும் போது அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுதுங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறை துவங்கி உள்ளதால ரயில்வே டிக்கெட் எடுக்கிறதுக்கு கடும் போட்டி இங்க நிலவிட்டு இருக்கு. லட்சக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்ய முயலும் போது தான் இந்த சர்வர் இஷ்யூ ஏற்படுதுங்க. இதனால ஒரு அவசரத்துக்கு டிக்கெட் எடுக்க முடியாம ரொம்பவே பயணிகள் கஷ்டப்படுறாங்க. டிக்கெட் எடுக்கிறதுக்கு போகும்போது 3 to 5 டிக்கெட் காட்டுது. தட்கல்ல நீங்க பதிவு பண்ணும்போது சர்வர் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்து பணம் கேஷ் டெபிட் ஆயிடுது. பட் தட்கல் டிக்கெட் கன்ஃபர்மேஷன் ஆக மாட்டேங்குதுங்க. இதுக்கு உடனுக்குடன் சர்வரை இன்க்ரீஸ் பண்ணணும், அதோட ஸ்பீட் அதிகப்படுத்தணும் அப்படின்ட்டு மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணதும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.